ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு ஆப்ஷனல் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து குடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் வீக்க பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுல மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன் நம்ம நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு வைட் ரேஞ்ச் அப்படின்றது வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து என்ன செய்றோம், நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணியும் லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து என்ன செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா நம்மளுக்கு அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன்லயே நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல தான் இருக்கிறாங்க. இங்க இருந்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மூமெண்டம் அப்படின்றது கொடுத்திருக்கு. ஸோ இதுல இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஸ்லோ மூமெண்டம் தான் செஞ்சிருக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றதையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸ். அதே மாதிரி கரண்ட் வீக்க பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸ்ல மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல தான் வந்து என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் அப்படின்றதுனால பிரீமியம் கம்மியா இருக்கும் இல்லையா? அதனால நம்மளுக்கு பக்கத்துல தான் ரேஞ்ச் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா R2 வரைக்குமே ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் தான் வந்திருக்கு. அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சர் டூ R2 சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இந்த R2க்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் என்ன ஆகும் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸையும் எடுக்கிறோம், கரண்ட் வீக் லெவல்ஸையும் பார்க்குறோம். ஓகே. ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல போயிட்டு R1க்கு மேலேயும் போறாங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க R2க்கு மேல வந்து போக முடியல. அப்ப ஸ்ட்ராங்கிள்ல உள்ள செல்லர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்றாங்க மார்க்கெட்டை வந்து திருப்பி விடுறாங்க. அங்க இருந்து எங்க வரைக்கும் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் வருது. சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து ரெண்டாவது ரிவர்சல் கொடுத்து R1 வராங்க. R1க்கு மேல போகல. அகைன் நம்மளுக்கு 3 மணிக்கெல்லாம் என்ன செய்றாங்க அங்க இருந்து ஒரு ஃபால் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல செல் பண்ணவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். கரண்ட் வீக்ல ப்ரீவியஸ் டே பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது 400 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்கா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் 118 அப்படின்றது வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட்ல இருக்குது பாத்தீங்கன்னா 1.5 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. அப்போ டோட்டலா வந்து நம்மளுக்கு எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னா 117 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து செல்லர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ 48 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு டோட்டல் பிரீமியம் இருக்குது. இப்போ கரண்ட் பிரீமியம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை 0. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 47 பாயிண்ட், அதாவது 47.9. அப்போ 48 பாயிண்ட் டோட்டல் பிரீமியம் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பிரீமியமும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க 0 அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கிள் ஓடிஎம் ஸ்ட்ரைக் இல்லையா? நம்மளுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்பொழுது 0 தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கிள் ரேஞ்ச் எதுங்க S2 அண்ட் R2. இந்த R2க்கும் S2க்கும் உள்ளே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் ஸ்ட்ராங்கிள் 0 தான் நடக்கும். சரி, அப்போ டோட்டல் பிரீமியமும் அவங்க வந்து என்ன செய்வாங்க கேப்சர் அப்படின்றது பண்ணிடுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அடிப்படையில் நம்ம எடுத்தது. அதே மாதிரி 920 ஸ்ட்ராடல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ட்ராடல் போடுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட இது என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து 450 அப்படின்றது ஏடிஎம் ஸ்டேக் எடுத்தோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே. 450 வந்து ஏடிஎம் ஸ்டேக்கா எடுக்கும்பொழுது டோட்டல் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 91 பாயிண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ கரண்ட்ல இருக்கிற பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 51 பாயிண்ட். ஏன்னா நம்மளுக்கு 450 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்கா இருந்தது இல்லையா? இப்போ நான் இதுல வந்து 450ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கரண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 கிட்ட இருக்கு. இது வந்து க்ளோசிங் கிடையாதுங்க. இது வந்து நம்மளுக்கு 24,355 அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது கிடையாது. க்ளோசிங் எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒன் டேல வச்சு தான் நம்ம என்ன செய்யணுங்க பார்க்கணும். ஓகேங்களா? நிஃப்டியோட க்ளோசிங் எப்பவுமே நம்ம நிஃப்டியோடன்னு இல்லை எதுனாலும் சரி நீங்க ஒன் டேல வச்சு க்ளோசிங் பாத்தீங்கன்னா தான் கரெக்டான ஒரு க்ளோசிங் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ கரெக்டான க்ளோசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,398 அப்படின்றது இருக்கு. அப்ப 400 அப்ப 24,400 தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகி இதுல இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யுங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். டைம் வேல்யூ ஃபுல்லா கரைஞ்சிரும். ஓகே. ஸோ அதனால தான் 51 பாயிண்ட் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் 91. இப்போ கரண்ட்ல இருக்கிறது 51. ப்ராஃபிட் அப்படின்றது 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இது ஸ்ட்ராடல்ல. ஸ்ட்ராங்கிள் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்ட்ராங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் 26. அதே மாதிரி ஃபுல் பிரீமியம் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு
அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு அப்படின்றதுனால ஃபுல்லாவே என்ன செய்யும், அவங்களுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் 0 ஆயிடும் இல்லையா? ஸோ அப்போ ஃபுல் பிரீமியமும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கரண்ட் பிரீமியம்ல நடந்தது. ஓகே, ஸோ கரண்ட் பிரீமியமும் வச்சு நீங்க வந்து லெவல் அப்படின்றத எடுக்க முடியும். நம்மளோட அந்த ஓடிடி இந்த இது இருக்கு பாருங்க, ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா? ஸோ அந்த இதில் நம்ம ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் வந்து காட்டும். ஓகே, இதே லெவல்ஸ் தான் என்ன செய்யுங்க காட்டும். ஜஸ்ட் அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றது மட்டும் மாறும். மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றது மட்டும் என்ன செய்யுங்க நம்மளுக்கு வந்து மாறும். மத்தபடி எல்லாமே ஒரே லெவல்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் ரேஞ்சும் அதே அது பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு சரியா? நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இருக்கு, இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க்கும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஓடிடி செல்லர்ஸ் ட்ராக்கர் ஓகேங்களா, நம்மளோட இந்த ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இதுக்கான லிங்க்கும் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி பேஸ் பண்ணி தான் எடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரி அப்படின்றதுனால சரிங்களா? ஏன் நம்ம கரண்ட் வீக் அதிகமாக பார்க்க மாட்டோம் அப்படின்னா, கரண்ட் வீக்ல வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ என்ன நடக்கணுங்க, 0 கண்டிப்பாக ஆகணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு டைம் வேல்யூ எதில் ஸ்டேபிளாக இருக்கோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் நம்மளுக்கான ஒரு டைரக்ஷன் அதை வந்து நம்மளால கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம என்ன செய்கிறோங்க, எக்ஸ்பெரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 24,450 அப்படின்றது காலையில் ஏடிஎம் ஸ்டேக் எடுத்தோம்னா காலையில் நம்மளுக்கு என்ன நடக்குது, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இதில் கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மிட் லெவலுக்கு மேலே வராங்க. மிட் லெவல்லேருந்து எங்கே வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 175 அப்படின்றது நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் சரிங்களா? இது நம்ம டெலிகிராமில் மார்க் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன செய்யலைங்க, மார்க்கெட்டால போக முடியல. அங்கே இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு உள்ளே தான் நடக்குது மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்ல நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போயிட்டாங்க. இதுல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டா ஒரு 3 மணி கிட்ட ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்தது இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது, புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வராங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழே வந்துட்டு S1 வரைக்கும் போறாங்க. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 175 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் கொடுக்குறாங்க சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்துல நடந்தது. ஓகே, ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது எடுக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவா இருக்குங்க, 24,400 அப்படின்றது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் 129, புட் ஆப்ஷன் 135 அப்படின்றது வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கும் பொழுது சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 24,394 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 24,529 அப்படின்ற லெவலும், R2 24,584 87 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. S1 24,264, S2 24,207 அப்படின்ற லெவல் இருக்கு. ஸோ இதில் எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம லெவல்ஸ் வந்து மாற்றணும். அது 920 ஸ்டார்டில் பேஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் அப்டேட் பண்ணிடுறோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல மிட் ரேஞ்சா நம்மளுக்கு 132 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 187, R2 234, R3 281 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க சரியா? ஸோ அதே மாதிரி S1 89, S2 67, S3 44 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு மாற போகிறது இல்லைங்க. மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்ம இதே லெவல்ஸ் தான் செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நியர்பை ஏடிஎம் ஸ்டேக் எங்கே இருக்கோ அதில் வந்து என்ன செய்யலாம், நம்ம இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.